வணக்கம் மக்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்? பிக் பாஸ்ல வந்து இந்த வாரம் நாமினேஷன் மற்றும் ஓட்டுகளை தான் பார்க்க போறோம். முதல் இடத்துல இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா தாங்க. திவ்யா தான் 21.71% ஓட்டுல இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கமருதீன் தான் இருக்காரு. 12.98% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம பார்வதி அக்கா தான் இருக்காங்க. அவங்க 11.5% வாங்கி மூணாவது இடத்துல இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து மூணாவது இடத்துல இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அரோரா இருக்காங்க. அவங்க வந்து 10.51% வாங்கி நாலாவது இடத்துல இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது தொடர்ந்தா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியா அஞ்சாவது இடத்துல நம்ம சபரி இருக்காரு. சபரி வந்து 9.23% வாங்கி அஞ்சாவது இடத்துல இருக்காரு. இவர் கொஞ்சம் நல்லா விளையாண்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துல நம்ம சாண்ட்ரா இருக்காங்க. அவங்க 7.79% வாங்கி ஆறாவது இடத்துல இருக்காங்க. இவங்க இந்த வாரம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏழாவது இடத்துல சுபிக்ஷா தான் இருக்காங்க. அவங்க வந்து 5.84% ஓட்டு வாங்கி ஏழாவது இடத்துல இருக்காங்க. எட்டாவது இடம் வந்து நம்ம கனியக்கா தான் இருக்காங்க. அவங்க 5.83% வாங்கி எட்டாவது இடத்துல இருக்காங்க. இவங்க இந்த வட்டம் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து 9வது இடத்துல வந்து அமித் இருக்காரு. அமித் வந்து 5.8% ஓட்டு வாங்கி 9வது இடத்துல இருக்காரு. இவனோட கேப்டன்சிலாம் நல்லா தான் பண்ணாரு. ஆனா இந்த வாரம் கொஞ்சம் டல்லா தான் இருந்துச்சு. அதனால 9வது இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் 10வது இடத்துல நம்ம தலைமை எஃப்ஜே தான் இருக்காரு. அவர் 5.78% வாங்கி 10வது இடத்துல இருக்காரு. இவர் இந்த வட்டம் கண்டிப்பா டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காரு. இவர் இந்த வட்டம் வெளியே போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆதிரி தான் இருக்காங்க. அவங்க வந்து 3.03% தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. போன வட்டம் வெளியே போயிட்டு ஒயிட் கார்டு என்ட்ரியில தான் உள்ள வந்திருக்காங்க. இந்த வட்டமும் அவங்க கேம் வந்து பெரிய ஒரு இதா இல்ல. இந்த வட்டமும் கொஞ்சம் ஸ்லோவா தான் விளையாடுறாங்க. ஸோ மக்களே, இப்ப யார் வெளியே போவாங்க, யார் ஜெயிப்பாங்கன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.